அனைவருக்கும் என் இனிய வணக்கம். முதலில் இத்தளத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி அளித்த தொன்மை தமிழ் மாநாட்டிற்கு என் உள்ளம் கனிந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இத்தளத்தில் பன்னிரு திருமுறைகளில் காரைக்கால் அம்மையாரின் பக்தி நெறி என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்துள்ளேன். அது பற்றிய சில கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். என் பெயர் அனிதா. நான் முனைவர் பட்ட ஆய்வாளராக தேசிய இந்து கல்லூரி நாகர்கோவிலில் பயின்று வருகின்றேன். காரைக்கால் அம்மையார் என்பது பன்னீர் திருமுறைகளில் 11ஆம் திருமுறை பாடிய காரைக்கால் அம்மையாரின் பக்தி சிறப்பு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதில் அவரது வீரம், அருள்திறன் முதலிய கருத்துக்களும் பக்தி சிறப்பு முதலிய கருத்துக்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் திறவு சொற்களாக பக்தி, மாங்கனி, அற்புதம் முதலியவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. முன்னுரையில் உலக வாழ்வில் கொடிய துன்பங்கள் வந்து நம்மை தாக்கும் பொழுது உள்ளம் தளராது ஈசனையே வாழ்த்துதல் வேண்டும். ஈசனாகி அவனையன்றி இவ்வுலகத்தில் இயங்காதெனவும் உணர்ந்து மறவாது போற்றும் அடியார்களை இறைவன் அவர் மீண்டும் பிறவி எடுக்கா வண்ணம் காத்து அருள் புரிவார். தன்னை தஞ்சம் புகுந்தவர் துயர்கடலில் அழுந்தா வண்ணம் காத்தருளும் பெருமானை இடைவிடாது சிந்தித்து போற்றுதல் வேண்டும் என்ற கருத்து இதில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாய்வில் அணுகுமுறையாக அம்மையாரின் பக்தி நெறியினை எடுத்துரைக்கும் இலக்கியங்களின் சிறப்பினை பகுத்து பார்த்து ஆராயும் பகுப்பாய்வு அணுகுமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. அம்மையார் சோழ நாட்டில் கடத்துரைப்பட்டினமாய் திகழும் காரைக்கால் என்னும் ஊரில் தனநத்தன் என்னும் பெயருடைய வணிகர் ஒருவருக்கு மகளாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர்கள் விட்ட பெயர் புனிதவதி ஆகும். புனிதவதி திருமண வயது வந்த பின் நாகப்பட்டினத்தில் வாழும் நிதிபதி என்ற வணிகன் தன் மகன் பரமதத்தனுக்கு புனிதவதியாரை மனம் முடிக்க எண்ணி சிலரை தனநத்தன் பால் அனுப்பினார். வந்தவர்களை வரவேற்று உபசரித்து தனநத்தனும் தன் மகளை பரமதத்தனுக்கு திருமணம் செய்து தருவதாக இசைந்தார். இருவரும் திருமணம் புரிந்து இன்பமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் பரமதத்தனை காண வந்தவர்களில் சிலர் அவனுக்கு 2 மாங்கனிகளை கொடுத்தனர். அதனை தன் வீட்டில் உள்ள தன் மனைவியான புனிதவதியாருக்கு அனுப்பி வைத்தார். சிவனடியார் ஒருவர் பசியால் வருந்துவதை பார்த்த அம்மையார் அவரின் பசிப்பினியை போக்க எண்ணி அவருக்கு தன் கணவர் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை எடுத்து வந்து அடியவரை உண்ண செய்தார். பசி நீங்கிய அந்த சிவனடியார் அம்மையாரை வாழ்த்தி விடை பெற்றார். பரமதத்தன் நண்பகலில் வீட்டிற்கு வந்து வழக்கம் போல் நீராடி உணவு உண்ண அமர்ந்தார். புனிதவதியார் தன் கணவனுக்கு திருவமுது படைத்து அடியாருக்கு கொடுத்து போக எஞ்சிய ஒரு மாங்கனியையும் கணவருக்கு உண்ண கொடுத்தார். அம்மாங்கனியின் சுவையினால் மிகுதியாக ஈர்க்கப்பட்ட பரமதத்தன் மற்றொரு மாம்பழத்தையும் சுவைக்க எண்ணி தன் மனைவியான புனிதவதியிடம் கேட்க கற்பிற் சிறந்த புனிதவதியார் கணவன் கேட்ட மாங்கனியை அடியாருக்கு கொடுத்ததை தெரிவிக்காது சிவபெருமானுடைய திருப்படிகளை தம் மனதினுள் போற்றினார். அந்த நிலையில் இறைவனது திருவருளால் சுவை முக்கியதொரு மாங்கனி வந்து அமர்ந்தது. அதை எடுத்து கணவருக்கு அளித்தார். அச்சுவை அமிர்தத்தையும் மேலானதாக இருப்பதை கண்ட பரமதத்தர் இது நான் தந்த மாங்கனி என்று மூவுலகிற்கும் பெறுதற்கரியது. இதனை நீ வேறு எங்கே பெற்றாய் என்று தன் மனைவியிடம் விளக்கினார். அதை கேட்ட புனிதவதியார் இறைவனின் அடியார்க்கு திருவமுதுடன் ஒரு மாம்பழத்தை கொடுத்தது முதல் இறைவனிடம் மாம்பழத்தை வேண்டி நின்றது வரை கூறினார். அதை கேட்ட பரமதத்தன் புனிதவதியார் குறித்த திருவருள் நிகழ்ச்சியை தெரிந்து கொண்டு மற்றொரு கனியை இறைவனின் திருவருளால் இக்கணமே அளிப்பாயாக என கூறினார். புனிதவதியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமானும் மற்றொரு மாம்பழத்தை தந்தருளினார். இதனை கண்டு அஞ்சிய பரமதத்தன் தன் மனைவியை தெய்வமென கருதி அவரை விட்டு பிரிய வேண்டும் என்று துணிந்தார். பரமதத்தன் கடல் கடந்து வணிகம் செய்து வருகிறேன் என்று தன் சுற்றத்தாரிடம் சென்று கூறி அவர்கள் அமைந்து கொடுத்த மரக்கலத்தில் வெளிநாட்டார்
விரும்பி வாங்கும் அரிய பண்டங்களை நிரம்ப ஏற்றிக்கொண்டு வெளிநாடு சென்றார். சில நாள் அங்கிருந்து பொருளீட்டிய பின்பு மீண்டும் பாண்டிய நாட்டில் உள்ள துறைமுகப்பட்டினம் ஒன்றை அடைந்தார். 2ஆம் முறையாக திருமணம் செய்து கொண்டு அம்மனைவி வயிற்றில் ஒரு பெண்மகவு பிறந்தது. பெண்மகவுக்கு தான் தெய்வமென கருதிய முதல் மனைவியின் பெயரான புனிதவதியார் என்ற பெயரை இட்டு வளர்த்து வந்தார். இதனை அறிந்த சுற்றத்தார் புனிதவதியாரை அவன் பால் கொண்டு சேர்த்துவிட எண்ணி பரமதத்தனிடம் அவளை கூட்டிக் கொண்டு வந்தனர். அப்பொழுது பரமதத்தன் தன் மனைவியை தெய்வமாக வணங்கினார். இதனை கண்டு கோபமடைந்த சுற்றத்தார்கள் நீ செய்யும் காரியம் என என்று வினவினர். அதற்கு இவர் அனைவரும் வணங்கத்தக்க தெய்வமாவாள், இவளை நீங்கள் வழிபடுங்கள் என்று கூறினார். சிவபெருமானுடைய திருவடிகள் சிந்தையில் போற்றி புனிதவதியார், இறைவா, என் கணவனாகி இவன் பொருட்டு சுமந்துள்ள அழகுமிக்க தசை பொதியை நீக்கி எனக்கு பேய் வடிவத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அக்கணமே வானுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் வணங்கி போற்றும் பேய் வடிவம் பெற்று விளங்கினார். இதனை கண்ட சுற்றத்தார் அவரை கண்டு அஞ்சி வணங்கி பின் அகன்று போயினர். அம்மையார் சிறுவயது முதலே இறைவனை தன் இறைவனது திருவடி தொண்டில் ஈடுபட்டதை சிறப்பிக்கும் பாடலாக அற்புத திருவந்தாதி பாடல் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறந்திகளும் எஞ்ஞாந்து தீர்ப்ப திடர் என்பதன் மூலம் சிறுவயது முதல் இறைவனின் மீது அம்மையார் கொண்ட பற்று தெரிகிறது. கைலாய மலையை கண்டதும் அம்மலையினை தன் காலால் முடித்தேறுதல் கூடாது என கருதி தலையினால் நடந்தார். தலைமகள் புனிதவதியாரது அன்பின் திறத்தை கண்டு வியந்தருளி இறைவனை நோக்கி, எம்பெருமானே, தலையினால் நடந்து இம்மலை மேல் ஏறி வரும் புனிதவதியாரின் அன்பின் திறன் என்ன என்று வினவ, இறைவன், உம்மையே, இங்கு வரும் இவள் நம்மை அன்பினால் பேணும் அம்மை ஆவாள் என்று கூறினார். புனிதவதியாரை நோக்கி அம்மையே என்னும் செம்மொழியால் உலகெங்கும் உய்ய அழைத்தார் அருட்கடலாகிய இறைவன். அம்மையார் மனையில் வாழும் பெண்டிரின் கடமையாகிய விருந்தோம்பலும் தான் பின்பற்றும் சமய வழியின் அறமாகிய அடியார்களை பேணலும் நன்கு கடைபிடித்ததிலிருந்து அம்மையாரின் பக்தி சிறப்பும் அவர் இறைவன் மேல் கொண்ட பக்தி சிறப்பு வெளிப்படுவதை இக்கட்டுரையின் மூலம் அறியப்படுகிறது. இந்நேரமும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.